ஏலக்காய் செடியை பார்க்க நம்ம ஏற்காட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, நீ ஏன் அங்கேயும் இங்கேன்னு போகிற, இங்கே வா கொல்லிமலையிலேயே இருக்குது, நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. போனால் அந்த ஏலக்காய் செடியை பார்த்த உடனே நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. நம்ம எங்கடா இதெல்லாம் பார்க்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பக்கத்துலேயே இப்படி செடி வச்சுருக்காங்கங்கிறதா எனக்கு அப்போ தாங்க தெரிஞ்சது. நீங்கள் ரொம்ப உள்ளாரெல்லாம் போக தேவையில்லைங்க. கொல்லிமலையிலேருந்து நம்ம போயிட்டு இருக்கப்பயே மெயின் ரோட்லேயே இந்த செடி வச்சுருக்காங்கங்க. அதோட ஏலக்காய் பிஞ்சு தாங்க இருந்துச்சு அப்போ. பூவு அந்த பிஞ்செல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் எனக்கு ஒன்றும் வாசல்லாம் தெரியலங்க. சளி பிடிச்சிருந்ததுனாலயே என்னமோ தெரில, வாசல்லாம் தெரியலை பாருங்க. ஆனால் காய் ரொம்பலாம் பிடிக்கலங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துருக்கோம் நிறைய காய் பிடிக்கணும், ஆனால் இது கம்மியாக தான் பிடிச்சிருந்துச்சு. அவங்களும் செடியெல்லாம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. இந்த ஏலக்காயோட பயனை நம்ம சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், அதோட தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மூங்கில் இலை மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா, முள்ளெல்லாம் எதுவும் இல்லைங்க.